கோவை தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் வாக்களிக்க அனுமதி கோரிய வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை தொகுதியில் குறிப்பிட்ட நபர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக பெரும் சர்ச்சை எழுந்திருந்தது. அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணை நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் இணைந்திருக்கிறார். செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். என்ன விவரம் சுப்பையா? ஆனந்த், இந்த வழக்கை பற்றி பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பொதுநல மனுவை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மருத்துவர் ஒருவர், கோவையைச் சேர்ந்தவர், அவர் கோவை தொகுதியில் தனது பெயர் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டுள்ளதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு மனுவில் கடந்த 2019ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு ஆகிய 2 தேர்தலில் தான் வாக்களித்திருப்பதாகவும் இந்த முறை தனது பெயர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே தன்னை போன்று லட்சக்கணக்கானுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் அதை அனைத்தையும் பெயர்களையும் விடுபட்டு போன பெயர்களை அனைத்தையும் இணைத்து புதிதாக வாக்காளர் பட்டியலை தயாரித்து அதன் பிறகு தேர்தல் நடத்த எங்களை புதிதாக இணைக்கப்பட்டுள்ளவர்களை தேர்தலில் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அதுவரை தேர்தல் முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று கூறி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விசாரணை பட்டியலில் அந்த மனு இடம்பெறவில்லை. இதனைத் தொடர்ந்து மருத்துவர் சுதந்திரக்கண்ணன் சார்பில் அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட தலைமையிலான அமர்வு நாளை இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவித்துள்ளனர். நாளை விசாரணைக்கு எடுத்து இதில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.